இல்ல அப்படி இல்லாம சொல்லுவாவோ? இப்போ அந்த புள்ளைய காப்பாற்ற போகும்போது அவங்க அப்பன் சொன்னான், நாங்க இந்த கல்யாண யோசனையே விட்டுடுவோன்னு. அவன் முன்னாடி தான் சொன்னான். நாளைக்கு கோர்ட்ல வந்து நாங்க இந்த கல்யாண ஏற்பாடு தான் பண்ணவே இல்லையான்னு சொன்னா என்ன செய்ய சொல்லுத? அதுவும் சரிதான்ல. தப்பர்ல அவனுங்க எம்பிட்டு தூரம் போறானுங்கன்றத பார்ப்போம். அவனுங்க வழியிலேயே போய் அவனுங்களை மண்ணை கவு வைக்கணும்ல, புரியுதா? அண்ணே இதெல்லாம் நடக்குமாண்ணே? நான் தான் சொல்லுதோம்ல, நான் சொல்றத மட்டும் கேட்டு செய்யு. இப்ப அது மட்டும் போதும், புரியுதா? சரிண்ணே. இல்ல உடங்குடி சண்முகம், அந்த கல்யாணத்துக்கு அவன் சொந்தக்காரனை தவிர வெளிய ஆளுங்க வேற யாராச்சும் வருவானுங்களால? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெருங்கின சொந்தக்காரங்களை தவிர்த்து வேற யாரையும் கூப்பிட மாட்டான் சண்முகம். அந்த மாடசாமி சமையல் வேலைக்கு கூட அவங்க ஆளுங்களை தான் வச்சுப்பான். ஏய், அது எப்படி இல்ல, வெளிய ஆளுங்க ஒரு ஆள் கூட வராம அவன் எப்படி இல்ல கல்யாணம் பண்ணுவான்? ஏய் சண்முகம், நிச்சயமா ஐயரை கூப்பிட்டுருப்பாங்கல்ல. கோவில்ல கல்யாணம்னா ஐயர் இல்லாம நடக்காதுல்ல. இல்லை, சூப்பர் ஐடியா தானே. இல்லையே உடங்குடி, சண்முகம், அங்க வர ஐயரு ஆறுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு விடிஞ்சவன அவனை தூக்கணும்ல. சரி சண்முகம், முதல்ல அவனை தூக்குவோம். அடுத்த திட்டம் என்னன்றத நான் சொல்லுதேன். சொல்லுல செஞ்சிருவோம். அண்ணே நான் என்னண்ணே செய்யணும்? இல்லை, நீ முதல்ல கிளம்பு. பாருங்க, நாளைக்கு காலையில விடியும் போது எல்லாரும் இங்க இருக்கணும். எல்லாரும் என்னென்ன செய்யணும்ன்றத நான் போன் அடிச்சு சொல்லுறேன், சரியா? அது முன்னாடி போய் குளிச்சு வந்துடுதேன். சரில. சரி அப்பதா போமா, நம்பிக்கையாரு. எப்பா கரெக்டா செஞ்சிருவல்ல? இல்லை, உன் சம்பவத்துக்கு வீரம் எங்க இருந்து வந்துச்சு? இங்க இருந்து வந்துச்சு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன் ஜாலியை மட்டும் நீ பாரு. எப்படியோ சொதப்பாம இருந்தா சரி. எப்பா எப்போ கார் வருதுப்பா, ரெடியாரு ரெடியாரு. இல்ல டிரைவர்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிட்டியா? ஏப்பா அவன் நம்ம ஆளுப்பா, எல்லாம் கரெக்டா பண்ணுவான். இப்ப கூட பாரு, கரெக்டா காரை கொண்டாந்து நம்ம பக்கத்துல நிறுத்துவான்.